ஆமா, ஆளையா காணும். என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? ஏங்க வந்த உடனே மாமா எங்கன்னு உங்களை தான் கேட்டான் தெரியுமா? ஓ, ஒரு சின்ன வேலையா அந்த பக்கம் வந்தேன் மாமா, அதான் உங்களே அக்கா பார்த்துட்டு போலாம் வந்தேன். ஏங்க எப்படிங்க? என்னது இது? தம்பி வந்திருக்கான்ல, போயிட்டு 1 கிலோ கறி வாங்கிட்டு வாங்க. என்ன பார்த்தா என்ன உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி தெரியுதா? ஏங்க என்னாச்சு? எதுக்கு இப்ப தூக்கி போடுறீங்க? உன் தம்பி என்ன பெரிய இவனா? இவன் வந்திருக்கான்னு என்ன போய் கறி எடுத்துட சொல்லிட்டு இருக்க? சும்மா ஓசில திண்டு போலாம் தானே வந்தான். வீடு திறந்து கிடந்தா போதும், அம்மா வெக்கமே எல்லாம் உள்ள வந்துருவானுங்க. எதுக்குங்க அப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மாமா என்னாச்சு உங்களுக்கு? இதான் நீங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு கொடுக்குற மரியாதையா என்ன? உங்க அக்கா வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாளோ அதே மரியாதையை தான் நானும் கொடுக்குறேன். என்ன மாமா சொல்றீங்க? மச்சான், கறிக்கடை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அண்ணா ஏன்னா இதெல்லாம் பண்றீங்க? ஏங்க கேளுங்க. ஏன் மச்சான் அதெல்லாம்? நீங்க இருங்க, சாப்பிட்டு தான் போகணும். கௌசி, இதுல 1/2 கிலோ கறி இருக்கு, சமைச்சிரு. சமைச்சிரா? நான் ஏன் சமைக்கணும்? என்னடி இப்படி கேக்குற? என் தங்கச்சி முதல்ல கல்யாணம் ஆகி விருந்துக்காக வீட்டுக்கு வந்திருக்காடி. என்னாலாம் பண்ண முடியாது. உங்க தங்கச்சி என்ன பெரிய இவளா? அவ வந்தா நான் தான் பண்ணணுமா? உங்க தங்கச்சி சமைச்சு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேனா? ஏய், அமைதியா பேசுறி, அவங்க காதல விழுந்தா கஷ்டப்படுவாங்க. வில்லனும் தான் பேசுறேன். வீடு திறந்து தான் வெக்கமே இல்லாம வந்துருவாங்க ஓசி சோத்திங்கிறதுக்கு. இந்நேரம் நான் பேசின பேச்சுக்கு யாரா இருந்தாலும் வெளியே போயிருப்பாங்க. சுபு போயிடலாம். தங்கச்சி, மச்சான், தங்கச்சி. இப்ப சொல்லு மச்சான், நான் பண்ணது கரெக்டா தப்பா? ஏங்க அதுக்கு நீ இப்படிதான் பண்ணுவீங்களா? அக்கா, நீ பண்ணது தப்புக்கா. நம்ம என்ன பண்றோமோ அதான் நமக்கு திருப்பி நடக்கும். மாமா சொந்தமா நம்ம சொந்தம் தானக்கா. அவ அப்படிலாம் நினைச்சிருந்தா ஏன்டா இப்படிலாம் பண்ண போறா? உன் தம்பியை சொன்ன உடனே உனக்கு வலிக்குது இல்ல? அதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். மாமா, அக்காக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொண்டாட்டியே வர நீங்கெல்லாம் குடும்பத்தை இணைச்சு சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா நீங்களே இப்படி பிரிக்க பார்த்தா நாங்களாம் என்னடி பண்ணுவோம்? இனிமேலாவது 2 குடும்பத்தையும் ஒன்னா பாரு. மாமா, எனக்காக அக்காவை மன்னிச்சிருங்களே. நான் தான் பிரசாந்த் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க அக்காவுக்கு பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. சரி இரு, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும் மாமா. அட இருங்க மச்சான். என்ன கௌசி, நீ பண்ணதே நானும் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சொந்தக்காரங்கெல்லாம் கூட இருக்கிறதும் தள்ளி இருக்கிறதும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. எனக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறேன். இனிமேலாவது நீ கொஞ்சம் அப்படி இருப்பேன்னு நம்புறேன். சாரிங்க, நான் இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கு. சரி இரு பிரசாந்த், வந்துடுறேன்.